பார்ப்போம். udah fry dan dia kita tuh kita tuh chili போட்டுக்கிறோம். கடுகு இல்லாமல் கடுகு வாங்கிட்டு இல்லை சீரகம் இருக்கு. உளுந்து வேணுன்னா கொஞ்சம் வாங்கு. ஜீரகம் ஒரு டப்பாவில் இருந்தேன். எங்கே அப்பளம் பாக்கெட் இருந்தால் வாங்க. சரி, சீரக பாக்கெட் எங்கேல கேளு. சீரக டப்பா எங்கே வச்சார் கேளு. நேற்று சீரகம் போடும். கடுகு வேலை சீரகம் போட வேண்டியது. ஜீராக்கு புட்டிட்டு ரைட்டு மேக்காவர் பாடி ஜீரா விட்டால் நம்ம பாடி வந்து சீராக ஆகும். சோடா பண்ணுங்க. சோடா பாயிண்ட் வர முடியாதோ இல்லை? இந்த கொடையை கொண்டு போய் ஒரு நெய்யும் ஒரு சோடா பாயிண்ட் வச்சல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். போ காணிக்க சோடா இல்லை அது இல்லைன்னா மிருதுவாக வர மாட்டேங்குது. நான் பார்த்தோம்ல இல்லை, காலி ஆகிட்டு. அது இருந்தால் தான் மிதுவாக வருது. அது வாங்கிட்டு அது காணிக்க சோடாவா? சோடா தானே அப்பா. அந்த பொண்ணுக்காக பாம்பேலேயும் போராட்டம் பண்ணதாங்க தெரியுமா? டாக்டர்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ఫ్రైడ్ చెప్పండి ఎవరికి
கரண்டு போயிட்டு ஐயா ஃப்ரைடு நேற்று கரண்டு போயிட்டு வந்தது. இப்போ கரண்டு போயிட்டு வந்தது நேற்று. ஆமாம். ஃப்ரைடு potatoes after frying little. We have to fry it 50%. Light is done. Light is it. This we have to put it. That is eating and taking the job also. So I have to put more. I have to pour water. Then you have to pour it. You have to rotate and you have to keep it keeping the water. You have to make it hot rice. அப்படி கழுவி ஊற்றணும். சிவத்து பைசா வாங்கிட்டு பைசா கொடுக்காம இருக்காங்கல்ல நிறைய. எங்கள் அப்பேண்ட கடன் வாங்கி பிள்ளையார்களும் 7 லட்சம் கொடுத்துருவான் லூசு பிள்ளையார்களுக்கு. என்னோட இது கழுவி ஊற்றினாலும் தர வேண்டாம். கழுவி ஊற்றுங்க என்ன நாசமாக வரும். கஷ்டப்பட்டு நான் கொடுத்தா தப்பு. ஏமாத்தானே ஏமாளி மனைவி கொடுத்தேன். அப்போ கல்யாணம் better you have to put it this side. அப்போ போடு. பேகு ஆட்டோவில் போகணும். அதான் 5 ஆக்கணும். அவன் என் சேலையெல்லாம் இங்கே வச்சுட்டு போட்டா எப்போ வர வேண்டிய இருக்கும்னால. ஏய் சேலையெல்லாம் இங்கே வச்சுட்டு போட்டால் அங்கே தான் 50 சேலை இருக்கா. சேலையை என் கபோர்டில் வச்சுட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும். சேலைப்புறம் கணக்கிட்ட கொண்டு போக ஸ்டமக்கு இருக்குல்ல 10 சேலை வச்சுட்டு போகிறேன். ஊரில் தான் 50 சேலை இருக்குது. இதை கொண்டு போய் எனக்கு எதுக்கு வேஸ்ட்டாக சமக்கு அங்கே இருக்க சுட்டு தானே 2 பேக் குறைஞ்சிரும். வேறு நிறைய இதாக எழுதி யூடியூப்பில் போட்டுருணும். புக்கை வச்சுட்டு போயணும். அதில் போகாதே நல்லது. எவ்வளோ ஆனால் லைட்டு போயிட்டேன். எனக்கு மேக் இட் லைக் திஸ். இன்னும் கட்டியாக வைக்கணும். அதர்வைஸ் whenever you are taking the tiffin carrier அது ஒழுகும். கொத்தமல்லி இலை போட்டு வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை போடாமல் வைப்பாங்க. போட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோமா.
டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினா அப்போ தான் எல்லோரும் காணும். 4 people are there, so that 3-4 பேர் இருந்தாங்கன்னா தண்ணி ஊற்றணும். ஸோ 3 or 4 people are there, you have to pour little water. முடியல பிடிக்கி இதுப்பா இதை எடுத்து அங்கே வெயில தோசை போடுது. தண்ணி போதுமா? தண்ணி வந்து உப்பு போடு. உப்பு எடுத்து கூட கொஞ்சமாக போடு. அடியில் கரைச்சி இப்போ ரெடி போதும் அது உப்பு தேங்காயில் உப்பாரு பழகுல இருக்கட்டுமா? இவ்வளோ கட்டியா எல்லாம் கரைஞ்சிச்சு. நிறைய அரைக்கிறது. சூப்பராகிடுச்சு. தோன்ற அளவுக்கு பாயில் கொதிக்க விடக்கூடாது. சட்னி ஸ்விட்ச் ஆஃப் இப்போ கவரி க்ளோஸ் பண்ணிடுறோம், மூடிடுறோம். ஆமாடா ஊரில் மழை பெய்து அனுபவம். ஆமாம் போயிட்டுனா அரைச்சிக்க முடியாது. முதல்ல அரைச்சி வச்சுக்கணும். கறி வைக்க முன்னாலும் அரைச்சி வச்சிடணும். இல்லை காப்பி எடு, பேரு காப்பி எடு. ஒரு இதில் எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றிட்டா டக்கு டக்குன்னு தோசை போட்டு நின்றுக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு தலை சுற்றிட்டு தோசை சுட 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 சாப்பிட அப்படிதான் நல்லா. ஆமாம் இப்போ கரெக்டாக போடணுங்களா? காரி கூட வேண்டாம், அது கூட இனிப்பாக இருக்குது காரி. எண்ணெய் ஊற்ற இப்படி எண்ணெய் ஊற்றல கொட்டிடும். இதில் ஊற்று. தோசை போடணும்ல, ஊற்றுங்க. வீட்டில் வாட்ச்மேன் இருக்க போய் தான் பயம் இல்லை தெரியுமா? இல்லை அதே சொல்லலை, வாட்ச்மேன் இருக்க போய் தான் பயம் இல்லை. இதில் ஊற்றலை. அப்போ அதை வை. அதில் ஊற்றி அது பிளாஸ்டிக் பக்கத்தில் வைக்க இலையிரும். அதில் வை. இது எப்பவுமே திறந்து வச்சுக்கோ. சாப்பாடு வேணாம், காற்று வரும். எதை திறக்க சொல்லுதா? திறந்து வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இங்கே திறந்து வச்சுருக்கியா? போதுமா? போதும். நம்ம இங்கே இருந்தோன்னா லேசாக காற்று வருது. அது இன்னும் கொஞ்சம் ஊற்ற இது காணுமா? அவ்வளோக்கு அவ்வளோனா நம்பர் நப்பி ஊற்றல. மீதி இருந்தால் ஊற்றி வைப்பார் பூசாங்க. பாப்பா மீதி இருந்தால் அதில் ஊற்றி வைக்க பிடிக்காது. லைட்டு இல்லாமல் இதில் கொஞ்சோண்டு போடு. ஒரு ஸ்பூன் எடுத்து போடு. போடல அதுதான் ஸ்பூன். ஆமாம் இது என்னது கணக்காக இருக்குது தெரியலையா? சோடாப்பு தான் சின்ன தெரியல. அவன் மாண்டு பார்த்தாலும் தெரியாது, டேஸ்ட் பண்ணாலும். சோடா போட்டால் தான் மெதுவாக இருக்குது. மெதுவாக இருக்குது. அதுக்கிட்ட சோடா போடணும். இது இறக்குன்னு சொன்னேன். காப்பி இறக்கேன்.